தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரப்போகிற மூவியோடைய அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். விஷாலோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ரத்னம் மூவி தான். ஏப்ரலோடைய 26 இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அரியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக்கில் ஏப்ரல் 26 தெரியும் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. அரண்மனுடைய 4வது பக்கம் இப்போ தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏப்ரல் 11 இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் தமன்னா, ராஷிகண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஹாரர் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அரண்மனைக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஃபேன்ஸ் பேலன்ஸை திரும்ப ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வர வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 11 தெரியும் இந்த அரண்மனையுடைய 4வது பக்கம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ரோமியோ மூவி தான். ஏப்ரல் 11 இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் 2 மூவி தேட்டருக்கு வரப்போகுது. கல்வன் மூவியும் டியர் மூவி தான். ஏப்ரல் 4 கல்வன் மூவியும் ஏப்ரல் 11 டியர் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சந்தனமுடைய ஆக்டிங்கில் இங்கே நாதான் கிங் மூவி ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. வர ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி எல்லாத்தையுமே தேட்டரில்